விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொன் முட்டையிட வேண்டிய போக்குவரத்து துறை 56,000 கோடி கடனில். ஓட்டுநருக்கு 12 மணி நேர வேலை, விடுமுறை, சம்பள உயர்வு, ஓய்வூதிய பயன்கள் எல்லாம் கட் என ஊழியர்களை வறுத்தெடுத்தது போதாதென்று காலாவதியான பேருந்துகள், காலி பணியிடங்கள், தனியார் மயம் என ராங் ரூட்டில் போக்குவரத்து துறை. இந்த பதிவில் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள அவலங்களை பார்க்கலாம். போக்குவரத்து துறை சார்ந்த தொழிற்சங்கங்களான AITUC-யும் CITU-வும் வரும் ஜனவரி 21 மற்றும் 22 தேதிகளில் தமிழக அரசை எதிர்த்து பெரிய போராட்டங்களை அறிவித்துள்ளன. பலகட்ட பேச்சுவார்த்தைகள், பல சட்ட போராட்டங்கள் என எத்தனைத்தான் செய்தாலும் திமுக அரசு திசை மாறாமல் தன் பயணத்தை தனியார் மயமாக்கும் நோக்கியே செலுத்தி கொண்டுள்ளது. இது தனியார் மய முயற்சிக்கு முன்னோட்டமா? தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் மக்கள் தேவைக்கு ஏற்ப, ஆண்டு தேவைக்கு ஏற்ப ஆண்டுதோறும் 10% பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது 2015 வரை செயல்படுத்தப்பட்டது. அப்போது 22,533 பேருந்துகள் புழக்கத்தில் இருந்தன. அந்த கணக்குப்படி பார்த்தால் இன்று பேருந்துகள் எண்ணிக்கை 2 மடங்கேனும் அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டுதோறும் படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது ஓடிக்கொண்டிருக்கும் பேருந்துகளோ 18,000 தான். 3,600 பேருந்துகள் இயங்கிய சென்னையில் தற்போது 2,700 பேருந்துகள் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரிவை நோக்கிய பயணத்தில் போக்குவரத்து துறை. அரசு பேருந்துகளில் அன்றாடம் 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பயணம் செய்கின்றனர். ஆக மிக அதிக லாபமாக இயங்க வேண்டிய நிறுவனம் நேர்மையற்ற, முறைகேடான நிர்வாகத்தின் காரணமாக நஷ்டத்தில் இயங்குகிறது. நஷ்டங்களை தவிர்க்க தனியார் மயமே தீர்வு என்பது பாஜக பாலிசி. அதையே இன்றைய MK ஸ்டாலின் அவர்களின் திமுக அரசாங்கமும் செயல்படுகிறது. 2022 மே மாதம் தமிழக சட்டசபையில் அரசு போக்குவரத்தை தனியார் மயப்படுத்தும் கொள்கை முடிவை ஸ்டாலின் அரசு அறிவித்தது. இது பாஜக அரசின் பொதுத்துறை அனைத்தையும் தனியார் மயமாக்கும் கொள்கையை இங்கும் அமலாக்கும் அறிவிப்பாகும். மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது. அதில் அபராத தொகையை 10 மடங்கு அதிகப்படுத்தியதை தமிழக திமுக அரசு அப்படியே ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் அமுல்படுத்தி வருவதன் தொடர்ச்சியாக தற்போது புதிய பேருந்துகள் வாங்குவதை குறைத்து கொண்டு தனியார் பேருந்துகளை குத்தகைக்கு எடுத்து தனியார் டிரைவர்களை கொண்டு இயங்கும் நடைமுறையை அமலாகி வருகிறது. 1989-90களில் திமுக ஆட்சியின் போது ரூபாய் 186 கோடி நஷ்டத்துக்கு ஆளாகியிருந்த போக்குவரத்து துறை அடுத்து 1991 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் தனது 5 ஆண்டு காலத்தில் போக்குவரத்து துறையின் நஷ்டத்தை 530 கோடியாக உயர்த்தினார். மீண்டும் 1996 திமுக ஆட்சிக்கு வந்தபோது அந்த நஷ்டத்தை 2035 கோடியாக உயர்ந்தது. கடைசியாக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக அரசு பதவி விலகிய போது நஷ்டம் 33,000 கோடியாக இருந்தது. அதை தற்போது 3.5 ஆண்டுகளில் 56,000 கோடிகளாக்கிய சாதனை திமுக ஆட்சிக்கு உடையதாகும். ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் ஆண்டுக்காண்டு லாப கணக்கை அதிகப்படுத்தியே வருகின்ற இயல்பான நிலையில் பொதுத்துறை நிறுவனங்களால் லாபகரமாக செயல்பட முடியவில்லை என்பதால் தனியார் மயமாவதில் என்ன தவறு என்று நீங்கள் கேட்கிறீர்களா? ஏன் நஷ்டத்தில் இயங்குகிறது தெரியுமா? மக்கள் நலத்திட்டங்கள் என்ற போர்வையில் ஓட்டு அரசியலுக்காக இலவச பயணங்களை படிப்படியாக அதிகப்படுத்தி வருவதானது ஒரு கட்டத்தில் பெரும் நஷ்டத்திற்கு வித்திட்டு விடுகிறது. இது முதலுக்கே மோசமாகி போக்குவரத்து துறையை முடமாக்கி வருகிறது. இது ஊழியர்களின் கண்ணியமான சம்பளத்தில் கை வைத்து அவர்களை கண்ணீர் கடலில் தள்ளுகிறது. பேருந்துகள் வாங்குவதில் ஊழல், ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குவதில் ஊழல், பழுதுபார்ப்பு பணியில் ஊழல், வேலைக்கு ஆள் எடுப்பதில் லஞ்சம். எந்த கட்சி ஆட்சியில் உள்ளதோ அந்த கட்சியின் ஊழியர்கள் பலர் வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குவதோடு அதிகாரம் செய்யும் அவலநிலை போன்ற நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்காத வரை நஷ்டம்தான். மக்களே, பொதுத்துறை நிறுவனங்கள் மக்கள் நலனுக்கானது. அதில் செலவழிக்கும் பணம் மக்களுடையது. இதில் ஆட்சியாளர்கள் நேர்மையுடன் லஞ்சம், ஊழலுக்கு இடம் தராமல் செயல்பட வேண்டும். அரசியல் நோக்கங்களால் பொதுத்துறையை பலவீனப்படுத்தக்கூடாது. ஒரு நிறுவனம் லாபகரமாக செயல்பட்டால்தான் நீடித்து செயல்பட முடியும்.
அதேபோல அதில் பணிபுரியும் ஊழியர்கள் மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் பணியாற்றும் சூழலை கட்டமைப்பது தான் நிர்வாக திறமையாகும். அவர்களை குறைந்த ஊதியத்திற்கு கசங்கி பிழிவதும், அதிக நேரம் வேலை வாங்குவதும், விடுமுறை தராமல் அச்சுறுத்துவதும், ஓய்வூதிய பயன்களை இல்லாமல் ஆக்குவதும், மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி அதிக நஷ்டங்கள் குறித்த குற்றுணர்வின்றி பொதுத்துறையை நாசப்படுத்துவது ஏற்புடையதல்ல. இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துகள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். மேலும் செய்திகள் அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.